கொழுக்கட்டை செய்யும் முறை. பச்சை அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே ரேஷன் கடை அரிசி இருக்கும்ல, அதையே நல்லா கழுவி ஒரு 5 வாட்டி கழுவி வீட்டிலேயே ஃபேன் காற்றுலேயே உணர வச்சு மிஷினில் திரிச்சு வச்சுருக்க மாவு தான். கடையில் வாங்கின மாவுலாம் கிடையாது. அது மாவு ஒரு பங்கு, 1 கிளாஸ் மாவுனா 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும், அதான் கணக்கு. அது இந்த அடுப்பில் சின்ன பர்னரில் வச்சு வெல்லத்தை தட்டி அதில் போட்டு கரையை விட்டுறணும். இந்த அடுப்பில் கடாயில் மாவை நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு ஒரு அரை முறி தேங்காய், ஒரு 5 ஏலக்காய் போட்டு மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வறுத்த மாவை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கணும். கரைஞ்சிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெள்ளை தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த சைடு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம அரைச்சோம்ல தேங்காயும் ஏலக்காயும் அதை போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதோட 1 டீஸ்பூன் எள்ளு, சிறுபருப்பு போடலாம், சிறுபருப்பும் வறுத்து போடலாம், அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எள்ளு போட்டால் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் எள்ளு போட்டு செஞ்சுருக்கேன். எள்ளையும் தேங்காயும் போட்டு நல்லா வறுங்க. வறுத்துட்டு நல்லா நெய்யில் வருங்க, வாசனை சூப்பராக வரும். அது வந்ததும் இந்த வெள்ளை தண்ணியை பூ போல் எடுத்து தெளிஞ்சாக்கில் ஊற்றணும். கலக்கி விட்டு ஊற்றிடாதீங்க, அடியில் மண் இருக்கிறது கலந்துடும். பூ போல் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி நல்லா தரன்னு கொதிக்கணும். ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு போடுங்க, அப்போ தான் இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சுட்டு இருக்கையில் மாவை, வறுத்த மாவை எடுத்து போட்டு கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அந்த மாவோட தண்ணி அதிகமாக தெரியும், ஆனால் அந்த தண்ணியை அந்த மாவு இழுத்துரும். சிம்மில் மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, கையில் தெரிக்கும். சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா மாவை நல்லா அந்த இது போட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறுங்க. கட்டி முட்டி இல்லாமல் கிளறணும். கிளறினீங்கன்னா உங்களுக்கு கிளற அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா மாவு வெந்து வரும். நல்லா கிளற அப்படியே அல்வா பதத்துக்கு வரணும் அந்த மாவு. சிம்மிலே வச்சு கிளறுங்க. இந்த கொழுக்கட்டை சில பேர் செய்ய தெரியாமல் செஞ்சு முக்கால்வாசி பேர் மாவாகவே அவிச்சு கொடுக்காங்க. நானும் இதை வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிம்மிலே வச்சு எப்படி இருக்கு பாருங்கள் மாவு வெந்து. இதை சூட்டோடு தான் இருக்கும். லைட்டாக கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டே மாவை உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அந்த 4 விரலும் பதியணும். அதேமாரி இது பண்ணிக்கோங்க. அப்போ இட்லி சட்டியை வச்சு ஒரு தட்டை வச்சு துணியை போட்டு இந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சு அவிய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சாலே போதும், நல்லா அவிஞ்சிடும் உங்களுக்கு. கொழுக்கட்டை ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்லாம் கொழுக்கட்டை.